குழந்தை வரம் இந்த ம். ஒரு விஷயத்துல நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு ஆமா, இருக்காங்க. ஆமா. சில பேர் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே குழந்தை நிக்கல அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். இதுக்கு என்ன சொல்யூஷன்? அருமையான கேள்வி நீங்க. ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எப்ப எடுக்கணும் தெரியுங்களா? அவங்க ஜாதகத்துல 5ஆம் அதிபதி தான் 5ஆம் இடம் தான் குழந்தை ஸ்தானம். சரிங்களா? அப்போ 1 கரு உண்டாகி கலைஞ்சிருச்சுன்னா, 7ஆம் அதிபதி பார்க்கணும். அப்ப அது 2வது குழந்தைக்கு தான் சமம். சரிங்களா? அப்போ அவங்க ஜாதகத்துல 5ஆம் அதிபதி புத்தி காலத்துல அல்லது 7ஆம் அதிபதி புத்தி காலத்துல ஐவிஎஃப் பண்ணணும். நாங்க ஐவிஎஃப் பண்றதுக்கு நெறைய பேருக்கு டேட் போட்டு எழுதி குடுத்துருக்கோம். அது போய் சக்சஸ் ஆகியிருக்கு. சரிங்களா? நம்மகிட்ட லேட் மேரேஜ் திருமணம் பண்ணவங்க தான் ஐவிஎஃப் போகும்போது நம்மகிட்ட டேட் குறிச்சு தான் வாங்கிட்டு போயிருக்காங்க. அது அப்படியே அவங்களுக்கு வந்து சக்சஸ் ஆயிருக்கு. அந்த நல்ல கேள்வி கேட்டீங்க நீங்க. எல்லாருக்கும் இது யூஸ் ஆகும். அந்த அந்த ஜாதகத்துல ஜனனகால ஜாதகத்துல 5ஆம் அதிபதியோ 7ஆம் அதிபதியோ புத்தி திசை புத்தி அந்தர காலங்கள்ல அவங்க ஐவிஎஃப் பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கும். அந்த மாதிரி விஷயங்களை அவங்க பண்ணணும். ஓகே மேம். என்ன கோவில் வழிபாடு மேம்? கோவில் வழிபாடுனா ஊஞ்சல் உற்சவம் பார்க்கலாம். எப்படின்னா, இப்போ திருப்பதியில நம்ம பணமே கட்ட வேண்டியதில்ல. ஊஞ்சல் உற்சவம் வெளிப்படையா போட்டிருக்காங்க. நம்ம எல்லாரும் போனாலும் உட்காந்து ஒரு 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் பார்க்கலாம். இந்த மாரி ஊஞ்சல் உற்சவம் 3 தடவ தொடர்ந்து 3 தடவ. இந்த மாசம் ஒரு தடவ, அடுத்த மாசம் ஒரு தடவ, அதுக்கு அடுத்த மாசம் ஒரு தடவ. 3 மாசம் தொடர்ந்து பார்க்கும்போது ஊஞ்சல் உற்சவம் கண்டிப்பா கரு உண்டாகும்.